HMPV வைரஸ் பரவல் குறித்து சென்னையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை காணலாம். அதிகப்படுத்தியது பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஏற்ற சிகிச்சைகள், இப்படி பல விஷயங்களை அன்றைக்கு அரசு சிறப்பாக செய்து அதை கட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆனால் இந்த வைரஸை பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 3 to 5 நாட்களில் இது தானாகவே குணமாகக்கூடியது. இதற்கென்று பிரத்யேகமான எந்த சிகிச்சையும் இல்லை. முன்னால் அந்த பாதிப்பு வந்தபோது ரெம்டெசிவிரை தேடி சென்றார்கள், ஆக்சிஜன் வேண்டும் என்கின்ற நிலையில் ICU வார்டுகளை தேடி சென்றார்கள். இப்போது அது மாதிரி எதுவுமே இல்லை. எந்த சிகிச்சையும் எடுத்துக் கொள்ளாமல் தனியாக இருந்தாலே தானாகவே அது போய்விடும் என்கின்ற நிலையில் இருந்து வருகிறது. இது இன்று நேற்று வந்ததல்ல, தொடர்ந்து 50 ஆண்டுகளாகவே இருந்து வருகிற ஒன்று. எனவே இது பற்றி பெரிய அளவில் நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் திங்களில் இந்தியா முழுமைக்கும் கூட இந்த VRDL ஆய்வகங்களின் மூலம் இந்த வைரஸ் பற்றி ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதில் ஒரு 714 பேர்களுக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 9 பேர்களுக்கு இந்தியா முழுமைக்கும் இந்த வைரஸ் பாதிப்புகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. என்னாலும் இப்பொழுது எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சேலத்தில் ஒன்றும் சென்னையில் ஒன்றுமாக இருவருக்கு இந்த வைரஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த இருவருமே அந்த சேலத்தை பொறுத்தவரை அவருக்கு ஏற்கனவே புற்றுநோய் பாதிப்புகள் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோய், டயபெட்டிக் நீரிழிவு நோய் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகள் உள்ளடக்கிய ஒரு 69 வயதானவர். சென்னையை பொறுத்தவரை ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு வந்திருக்கிறது. இருவருமே நலமுடன் இருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலேயே சொன்னதை போல இருமல், சளி அந்த சிறிய அளவிலான பாதிப்புகளுடன் தானாகவே சரியாக கூடிய நோய் பாதிப்புகளோடு இருப்பவர்கள். எனவே இது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய சூழல் இல்லை. என்றாலும் இந்த வைரஸ் பற்றிய பெரிய அளவிலான வதந்திகள் இன்றைக்கு மக்களை பெரிய அளவில் அச்சுறுத்தி இருக்கிறது. நேற்றைக்கு நானும் கூட சீனாவில் இருந்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவம் பயில சென்ற ஒரு மாணவரின் பேட்டியை பார்த்தேன். அவர் காணொலி வாயிலாக சைனாவின் மார்க்கெட் பகுதி, மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளை எல்லாம் காட்டி யாரும் பதட்டப்படாமல் பயப்படாமல் சைனாவில் சகஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இது பதட்டப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை அவரும் கூட சொல்லியிருக்கிறார். எனவே பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் இந்த நோய் பாதிப்புகள் என்பது காய்ச்சல், இருமல், சளி போன்ற உபாதை உள்ளவர்கள் யார் போய் மருத்துவமனைகளுக்கு அல்லது ஆய்வகங்களுக்கு போய் பரிசோதனை செய்து கொண்டால் ஒரு 10-20 பேரில் யாருக்காவது இந்த மாதிரியான இந்த வைரஸின் தாக்கம் இருக்கக்கூடும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது பதற்றப்பட வேண்டிய ஒரு வீரியமிக்க வைரஸ் அல்ல, ஒரு வீரியம் குறைந்த அளவிலான ஒரு வைரஸ் தான். இதை நாம் இது குறித்து கவலைப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த நோய் பாதிப்பு உள்ளவர்கள், கூடுதலான ஏற்கனவே நோய் பாதிப்பு உள்ளவர்கள் பொதுவெளியில் செல்லுகிற போது பொதுவாகவே ஒரு மருத்துவ நியதி என்பதை போல் வந்திருக்கிறது. பல நாடுகளில் அது கடைபிடிக்கவும் கொண்டிருக்கிறது. ஜப்பான் போன்ற நாடுகளில் சாதாரணமாகவே முகக்கவசம் இல்லாமல் யாரும் நடப்பதே இல்லை. இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் இருக்கிற நாடுகளில் முகக்கவசங்கள் அணிவதை எல்லோருமே இன்றைக்கு அவர்கள் ஒரு ஊக்குவிக்கப்படுகிறது அந்த நாடுகளில். அந்த வகையில் நாமும் கூட இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள், குறிப்பாக இந்த பருவமழையை ஒட்டி வருகிற இந்த நோய் பாதிப்புகளுக்கு இந்த பாதிப்பில் இருப்பவர்கள் பொதுவெளியில் செல்லுகிற போது முகக்கவசங்களோடு சென்றால் நன்றாக இருக்கும், நல்லது. அதையே தலைப்பு செய்திகளாக்கி தமிழ்நாட்டில் முகக்கவசங்கள் அணிய வேண்டும், அமைச்சர் அறிவுறுத்தல், கட்டளை என்றெல்லாம் செய்திகளை தயவு செய்து போட்டு விடாதீர்கள். இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொதுவெளியில் செல்லுகிற போது முகக்கவசம் அணிந்து சென்றால் நல்லது. அதே போல் இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவிக் கொள்வது, சானிடைஸ் செய்வது, தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது, அதிக அளவிலான காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரியான பாதிப்புகள், சளி தும்மும் போதோ இருமும் போதோ அதனுடைய நீர் திவலைகள் மற்றவர்கள் மேல் படும்,
அது எந்த நோயாக இருந்தாலும் மற்றவர்களை தொற்றும். எனவே தொற்று நோய்கள், தொற்றா நோய்களின் பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக மனித இனம் உருவான நாளிலிருந்தே இருக்கிறது. அந்த வகையில் நாம் இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இந்த முகக்கவசத்தை இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொதுவெளிக்கு செல்லுகிற போது அணிந்து செல்வது, அந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே கை கழுவுவது என்பது தினந்தோறும் ஒரு நாளைக்கு 4-5 முறை கை கழுவினால் ஒன்றும் எதுவுமே பாதிக்காது. அதனால் எந்த விதமான செலவும் இருக்காது, எந்த விரயமும் உடல் உறுப்புகளில் ஏற்படாது. எனவே அடிக்கடி கைகளை சுத்தப்படுத்திக் கொள்வது, இந்த மாதிரி நடவடிக்கைகளை நாம் முழுமையாக இருந்தாலே போதும். பெரிய அளவில் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. அரசை பொறுத்தவரை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் வருகிற செய்திகளை தொடர்ந்து கேட்டு அதற்கான விளக்கங்களை துறையிடத்தில் கேட்டு எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்து வருகிறார்கள். எனவே இது குறித்து பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அந்த அவசியம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றிய அரசும் கூட இதையத்தான் சொல்லி இருக்கிறது. எனவே WHO போன்ற உயர் அமைப்புகள் இது சம்பந்தமாக இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இது சாதாரண ஒன்றுதான். இது குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இது தேவையில்லைன்னும் போது வார்டு தேவையில்லையே. அதாவது தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு என்பது 8713 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, 299 வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் இருக்கிறது, 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது, 2 மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிற மாநிலம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் வேற எங்கே இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்புகளோடு இருக்கிறது. எனவே இதற்கென்று தனியாக எதுவும் தேவையில்லை. எது வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையின் கட்டமைப்பு மிக பலமாக இருக்கிறது. வழக்கமா ஃபீவர் கோல்டுக்கு ஒரு டேப்லெட்ஸ் இது வாங்கி போலாம். ஆமா, வழக்கமா மருத்துவர்கள் சாதாரணமாவே அதாவது இந்த வைரஸை பொறுத்தவரை எதுவும் செய்யாமல் இருந்தாலே தானாக போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த பருவ காலத்தில் வருகிற இந்த நோய் பாதிப்புகள், காய்ச்சல், இருமல் வந்தா மருத்துவர்களை அணுகி அவர்கள் தருகிற அந்த மருத்துவ முறையை மேற்கொண்டாலே போதும். அதுக்காக சளி வந்தவங்க அத்தனை பேருமே போய் எனக்கு HMPV இருக்கான்னு போய் பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் பதட்டம் என்பது. எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சல் மருந்து சாப்பிட்டா போதும், அல்லது சளி பிடிச்சிருக்கு, தொண்டை வலி இருக்கு, காய்ச்சல் மருந்து அது என்ன மருந்து டாக்டர் சொல்றாங்களோ அதை எடுத்துக்கினா போதும். எனக்கு HMPV வந்திருக்குமான்னு நான் போய் பரிசோதனை பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் சொன்னேன். சாதாரணமா சளி, தொண்டை இதெல்லாம் வந்து எப்பவுமே வருது. காய்ச்சல் பாத்தீங்கன்னா பருவமழை வருகிற போது தொண்டை வலியும் காய்ச்சலும் இருமலும் சாதாரணமா 3-4 டேஸ்ல போயிடும். அந்த மாதிரி போகல, ஏற்கனவே அவருக்கு நிறைய நோய் பாதிப்பு இருக்கு, நீரிழிவு நோய் இருக்கு, உயர் ரத்த அழுத்த நோய் இருக்கு, நிறைய நோய் பாதிப்பு இருக்கு. அவர் எப்படியும் போய் டெஸ்ட் எடுத்துப்பார். டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கணும் அதுல என்னென்ன மாதிரியான நோய் பாதிப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் பார்த்து மருந்து தருவாங்க. இதுக்குன்னு பிரத்யேக சிகிச்சைகள் ஒண்ணும் இல்லை. குழந்தைகளுக்கு தான் அதிகமா நோய் பாதிப்பு, அதாவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற எல்லாருக்குமே எந்த வைரஸ் வந்தாலும் வரும். வீரியமான வைரஸா இருந்தாலும் வரும், வீரியம் குறைவான வைரஸா இருந்தாலும் வரும். உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம உட்கொள்கிற உணவு முறைகள், உடற்பயிற்சிகள், இது 2 தான் ஒவ்வொரு மனிதனின் கொண்ட உடலில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு வீரியமிக்க வைரஸா இருந்தாலும் சரி, வீரியமே இல்லாத வைரஸா இருந்தாலும் சரி தாக்கும். எனவே அது நம்ம வந்து நம்முடைய அந்த லைஃப் ஸ்டைல வந்து முழுமையா மாத்திக்கிறதுங்கிறது நல்லது. இந்த மாதிரி இந்த HMPV-யோட வைரஸ் தொடர்பான செய்திகள் வந்து பொதுமக்கள்கிட்ட வசதியா நிறைய இருக்கு. அத ஹெல்த் டிபார்ட்மென்ட் பண்றாங்களா? இல்ல, அதுக்காக தான் இது வரைக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வைரஸ் பாதிப்பு வரும்போது WHO வந்து ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க. எந்தெந்த நாடு என்னென்ன மாதிரி பண்ணணும், எங்க எவ்வளவு பரவி இருக்கு, இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை இந்த தடவை. தொடர்ச்சியா செக்ரட்டரி அவங்களோட டச்சில் இருக்கிறாங்க. எந்த விதமான பயமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டெல்லியிலேயும் நேற்றுக்கு நடந்த மீட்டிங்ல பேச முடியும். இதுதான் உறுதிப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே இந்த நோய் பாதிப்புக்குள்ளான பேஷண்ட்டையும் கண்காணிச்சப்ப அவங்களுக்கு எந்த சீரியஸ்னஸ் இல்லை, எல்லாரும் 3-4 நாள்ல சரியாகி வீட்டுக்கு போயிடுறாங்க.
கவர்மெண்ட் சைடுல இருந்து சாம்பிள்ஸ் நம்ம ஹாஸ்பிடல் சைடுல இருந்து நம்மளோட நாலேஜ்க்காக விஆர்டிஎல் என்கின்ற இந்த ஆராய்ச்சி அமைப்புகள் நிறைய இடத்துல இருக்கு. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கு. இது பரிசோதனை மையங்கள் நிறைய இருக்கு. பரிசோதனை மையங்கள் ஏற்கனவே மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள்ல, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல, தனியார் மருத்துவமனைகள்லயும் அதுக்கான பரிசோதனை மையங்கள் இருக்கு. அதுல வந்து அதுக்காக எல்லாரும் போய் பரிசோதனை பண்ணிக்கணும்ங்கிறது இல்ல இருக்கு. இல்ல நம்ம கவர்மெண்ட் வாட்ச் பண்றதுக்காக ரேண்டமா ஏதாவது எடுக்கணுமா? ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இப்ப 2 பேருக்கான பாதிப்புங்கிறது கவர்மெண்ட் வாட்ச் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. தனியார் மருத்துவமனைகள்ல கூட இந்த மாதிரியான பாதிப்பு வந்தா அரசு தெரிஞ்சு கொள்ளும். இப்ப வந்து அங்க எல்லா மாவட்டத்திலயும் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் துறை ஒரு 18 பிரிவுகள் கீழே ஒரு மாவட்ட அலுவலர்கள் இருக்காங்க. அவங்க தனியார் மருத்துவமனைகளையும் தொடர்ந்து கண்காணிச்சு அங்க ஏதாவது இது மாதிரி பாதிப்பு சீரியஸ்னஸ் இருந்தா தெரிஞ்சு ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க. இங்க அதை கண்காணிக்கும். அந்த 2 பேருக்கு எப்படி கம்யூனிகேஷன் வந்துச்சுன்னு ஏதாவது அதிகபட்சமா ஒரு 3 நாள் 5 நாள் இல்ல. அதாவது ஒரு 5-6 நாளைக்கு மேல போச்சுன்னா அவங்களுக்கே தெரியும். இந்த நுரையீரல் பாதிப்பு வந்ததுன்னா அவங்க கண்டிப்பா மருத்துவமனைக்கு வந்து ஆய்வு பண்ணுவாங்க. நுரையீரல் பாதிப்புக்குள்ளாகும்போது அந்த சளி தொல்லை இது அதிகமாகும் போது அது வழக்கமா அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. புதுசா வர்றது ஒண்ணு இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஒண்ணுன்னா அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. சார் இப்ப சென்னையில ஒருத்தருக்கும் வைரஸ் தொற்று வந்திருக்கு. அவங்க டிராவல் ஹிஸ்டரி இருக்காது. எப்படி இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இதுதான் நான் சொல்றேன். 50 வருஷமாவே இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆகாய விமானத்துல யாரும் போயிருக்க மாட்டாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. 2001லயே இது கண்டறியப்பட்டிருக்கிறது. டிராவல் ஹிஸ்டரி அந்த மாதிரி. நன்றி.